உங்களுடைய எல்லா ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நீங்க வர வேண்டிய ஒரே இடம் எம்ஆர்எல் ரியல்டி தான். 80 ஆண்டுகளுக்கு மேலா கிளியர் டைட்டில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் டிராக்கிங்ஸோட நம்பிக்கையான பிளாட் டெவலப்மெண்ட், டோர் டு டோர் கேப் சர்வீசஸ், சைட் மேனேஜ்மெண்ட், பிரைம் லொகேஷன்ல இருக்கிற டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் பிளாட்ஸோட போர்ட்ஃபோலியோன்னு இது எல்லாமே எங்க ஸ்பெஷாலிட்டி. ஆன்சைட் புக்கிங், பேங்க் லோன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், டாக்குமெண்ட் ஹேண்ட் ஓவர், பட்டா ரிலேட்டட் சர்வீசஸ்னு உங்களுடைய எல்லா ரியல் எஸ்டேட் தேவைகளையும் நாங்க ஸ்மூத்தா பார்த்துக்குவோம். கமர்ஷியலா இருந்தாலும் சரி, ரெசிடென்ஷியலா இருந்தாலும் சரி, உங்க இன்வெஸ்ட்மெண்ட்கான பெஸ்ட் வேல்யூக்கு நாங்க கேரண்டி. எம்ஆர்எல் ரியல்டி. அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலை ஒட்டி மிக பிரமாண்டமாக நடைபெறக்கூடிய உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பரிசு வழங்குவதில் முறைகேடு நடந்திருக்கிறது. அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பரிசு வழங்கலில் பாரபட்சம் பார்த்தார் என்று 2ஆம் பரிசு பெற்ற அபிசித்த தன் பரிசை வாங்க மறுத்து சமூக ஊடகங்களில் பேசிய கருத்துக்கள் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. உண்மையிலே என்ன நடந்துச்சு? பரிசு வழங்கல முறை நடந்துச்சா? அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பாரபட்சம் பார்த்தாரா? ஏன் அபிசித்த இந்த குற்றச்சாட்டை வச்சாரு அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். பல்வேறு தடைகளை தாண்டி பீட்டா உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு பேட்டா செருப்பால அடிச்சுட்டு தான் இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்றைக்கு கம்பீரமாக நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு தடைகள், பல ரெஸ்ட்ரிக்ஷன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஜல்லிக்கட்டுக்கும் இப்போ நடக்கிற ஜல்லிக்கட்டுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு. அன்னைக்கு நடந்த ஜல்லிக்கட்டு ஒரு முழுக்க பாரம்பரிய முறைப்படி நடத்தப்பட்டது. இன்னைக்கு அரசுடைய கட்டுப்பாட்டில், மாவட்ட ஆட்சியுடைய கட்டுப்பாட்டில் பல தடைகள், பல நெருக்கடிகள் இருக்கு. ஏன்னா முழுக்க பீட்டா எப்படா இதுக்கு தடையை வாங்கலான்னு காத்து கொண்டிருக்க வேலையில எங்களுக்கு ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தா போதும்பா, எப்படியாவது பாரம்பரியத்தை காப்பாற்றினா போதும்பா அப்படிங்கிற இடத்துக்கு ஜல்லிக்கட்டு மாட்டை வளர்ப்பவர்களும் மாடுபிடி வீரர்களும் வந்துட்டாங்க. இதுல பெரிய பாரபட்சங்கள் எல்லாம் இல்லாமத்தான் இருந்தது. ஆனால் இந்த போட்டியில பரிசு வழங்குவதில் பாரபட்சம் பார்க்கப்படுகிறது என்று 2ஆம் பரிசை பெற்ற அபிசித்தர் என்கிற ஒரு தம்பி குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அப்போ இது தரப்பாக முழுமையாக விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தளவுல ஒருத்தர் முதல் சுற்றுல அதிக காளைகள், ஒரு 6 காளைகள் அடக்கிறாரு, இல்லை 8 காளைகள் அடக்கிறாருன்னா அவர் 2ஆம் சுற்றிலையும் கலந்து கொள்ளலாம். 2ஆம் சுற்றுல அவர் திருப்பி ஒரு 8 காளைகள் பிடிக்கிறாருன்னா இந்த 2ஐயும் வச்சிருவாங்க. அதே போல யாரெல்லாம் இந்த 2 சுற்றுகளில் அதிக காளைகள் பிடிச்சிருக்காங்களோ இவங்க எல்லாத்தையும் ஒரு இறுதி சுற்றுல மோத விடுவாங்க, இறுதி சுற்றுல கலந்து கொள்ள வைப்பாங்க. அப்போ அந்த இறுதி சுற்றுல முதல் சுற்றுல ஒரு 5 காலை, 2ஆம் சுற்றுல ஒரு 5 காலை, 10 காலைனா இறுதி சுற்றுல யாரு அதிக காலையில் பிடிக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெற்ற வீரராக, முதல் வீரராக அறிவிக்கப்படுவாங்க. அவருக்கு கம்மியாக பிடிச்சவர் 2ஆம், 3 பரிசுகள் வழங்கப்படுது. அப்படி முதல் பரிசு காரு, 2ஆம் பரிசு பைக்கு, இப்படின்னு வழங்கியிருக்காங்க. இதுல முதல் பரிசை கருப்பாயூரணி கார்த்திக் என்கிற ஒரு தம்பிக்கு அறிவிச்சிருக்குது அரசாங்கம். 2ஆம் பரிசை சிவகங்கை மாவட்டம் பூவந்தியை சார்ந்த அபிசித்தர் என்கிற தம்பிக்கு அனுபவிச்சிருக்காங்க. இப்ப அபிசித்தர் என்ன சொல்றாருன்னா, நான் முதல் 2 சுற்றுலேயே 11 காளைகள் பிடிச்சேன், 3ஆம் சுற்றுல 7 காளைகள் பிடிச்சு நான் 18 காளைகளை அடக்கியிருக்கிறேன். ஆனால் கருப்பாயூரணி கார்த்திக் 3 சுற்றுகளை கலந்து கொண்டாரு. 3 சுற்றுகளை கலந்து கொண்டு 3 சுற்றுல 11 மாடுகளும், இறுதி சுற்றுல 7 மாடுகள் பிடித்து 18 மாடுகள் அவர் பிடிச்சாக சொல்லப்படுது. ஆனால் அவர் 18 மாடு பிடிக்கல, நான் தான் 18 மாடு பிடிச்சேன், ஆனால் என்னை 17 மாடுகள் பிடிச்சாருன்னு சொல்லி திட்டமிட்டு அமைச்சர் மூர்த்தி தன்னுடைய அரசியலுக்காக என்னை தோல்வியை தழுவ வச்சிட்டாரு, என்னை 2ஆம் பரிசுக்கு தள்ளிட்டாரு. நான் இந்த பரிசை வாங்க மாட்டேன், எனக்கு பரிசே தர வேண்டாம், ஆனால் நான் தான் வெற்றி பெற்றதா அறிவிக்கணும். ஏன்னா கடந்த 2023 ஜல்லிக்கட்டுல இதே அலங்காநல்லூர்ல நான் தான் முதல் பரிசு வாங்கினேன். அப்பவும் நான் 30 காளைகளை பிடிச்சேன், ஆனா 26 காளைகள் பிடிச்சதாக சொல்லி தவறான கணக்கை காட்டிட்டீங்க, இப்பவும் நீங்க அப்படி காட்டுறீங்கன்னு சொல்றாரு. இன்னொன்று அவர் வைக்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டு, ஒரு வீரர் 2 சுற்றுல மட்டும் தான் கலந்து கொள்ளலாம், 2 சுற்று அப்புறம் இறுதி சுற்று. ஆனா கருப்பாயூரணி கார்த்திக் 3 சுற்றுல கலந்து கொண்டது எப்படி? அந்த 2 சுற்றிலுமே அவருக்கான நேரம் அதிகமாக வழங்கப்பட்டுச்சு, ஆனா எனக்கு குறைந்த நேரங்கள் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் சுற்றுல நான் போய் 3ஆம் சுற்றுல எப்படி கருப்பாயூரணி கார்த்திக் கலந்து கொள்ளலாம்னு கேட்ட பிறகுதான் அவர் வெளியேற்றுறாங்க. அதுலயும் அவர் ஒரு காலை அடக்கிறாரு. ஸோ அதையுமே அவங்க அந்த கணக்கில் கொண்டு வந்துட்டாங்க. 3 சுற்று அவருக்கு திட்டமிட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதுக்கு பின்னணியில் ஏன் அவருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கணும்? 3 பேட்ச் மாடு பிடிச்சிருக்கான், நான் 2 பேட்ச்ல பிடிச்சி 11 மாடு, அந்த பையன் 3 பேட்ச்ல பிடிச்சி 11 மாடு. நான் போய் என்ன அந்த பையன் 3 பேட்ச்ல மாடு பிடிக்கிறான் அப்படின்னு நான் போய் கேட்டதுக்கு என்னை தகாத வார்த்தையில திட்டி போலீஸால என்னை அடிச்சு வெளியே விரட்டி விட்டாங்க. எனக்கு பெரிய மன உடைச்சல் ஆயிடுச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கடைசி லீடிங் பேட்ச்ல நான் இது பண்றேன்னு சொல்லி அந்த கருப்பாயினி கார்த்தியோட அவங்களோட பசங்க எல்லாத்தையும் உள்ள நிப்பாட்டி என்னை பிடிக்க விடாம தடுத்து
நான் 17 மாடு பிடிச்சிருக்கேன், அந்த பையனும் 17 மாடு பிடிச்சிருக்காங்க. இதை வந்து கமிட்டி கண்டறியாம அவங்க இஷ்டத்துக்கு அந்த பையனை ஃபர்ஸ்ட் பிரைஸ்னு அறிவிச்சிட்டாங்க. முழுக்க முழுக்க அமைச்சரின் சதி. கருப்பாயிட்டு கார்த்திகேயன் அமைச்சர் மூர்த்திக்கு சொந்தக்காரரா இல்ல வேற எதுவும் பாகுபாடா அப்படின்னு விசாரிக்கும் பொழுது கருப்பாயூரணி மதுரை கிழக்கு தொகுதியில் வருது. அந்த கிழக்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தான் அமைச்சர் மூர்த்தி. தன்னுடைய தொகுதியை சார்ந்த ஒருத்தர் அலங்காநல்லூர்ல ஒரு முதல் மாடுபிடி வீரராக வந்தால் தனக்கும் பெருமை, அந்த தொகுதியில தனக்கு கொஞ்சம் செல்வாக்கு அதிகரிக்கும், அந்த தொகுதியில தனக்கு ஓட்டு கிடைக்கும் என்பதற்காக சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு இளைஞர் ஒரு வீரர் ஜெயிக்கிறதுனால தனக்கு எந்த விதமான அரசியல் ஆதாயமும் கிடைக்க போறது இல்லை. ஆனா தன்னுடைய தொகுதியை சார்ந்த ஒருத்தர் வந்து வெற்றி பெற்றால் ஜெயிச்சா அது தனக்கு அரசியல் ரீதியாக ஆதாயம் கிடைக்கும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக திட்டமிட்டு என்னை வீழ்த்தி விட்டார், நான் நீதிமன்றம் போவேன் அப்படின்னு சொல்லி இரண்டாம் பரிசாக அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்ட அபிஷிதர் சொல்றாரு. இதை விட அவர் வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு, இது அரசாங்கத்துடைய வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு, சிசிடிவி இருக்கு. இதை எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுங்க. காலையில் 8 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணிக்கு தொடங்கிறாங்க. ஆனால் 7 மணிக்கு விளையாட்டு ஆரம்பிக்குது. மாலை 6 மணி வரைக்கும் நடத்துறீங்க. அதுவும் 6 மணியை தாண்டியும் நடத்திருக்கீங்க. அப்போ அது வரைக்கான ஒட்டுமொத்த ஃபுட்டேஜ் இருக்கு. அந்த ஃபுட்டேஜ் ஆய்வு பண்ணுங்க. அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு காணொலியை பார்த்துட்டு நான் அவ்வளோ மாடுகளை அடக்கல அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு தோல்வியை அறிவிச்சிருங்க, எனக்கு வந்து 2ஆம் பரிசை கொடுங்க. ஆனால் காணொலி இருக்கு, ஆதாரம் இருக்கு, அதை பார்த்துட்டு முடிவெடுங்கன்றாரு. ஆனால் அதற்கான நேரத்தை அவர் கொடுக்கல. இதை எல்லாவற்றையும் தாண்டி அவரு இந்த முறையீடை சொல்வதற்காக அமைச்சர்கிட்ட போயிருக்காரு. அமைச்சர் கேலரியில் உட்கார்ந்துருக்காரு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருக்கு. இந்த முறையீடை சொல்ல போனதுக்கு நீ யாரா அமைச்சர்கிட்ட பேசுறதுக்குன்னு சொல்லி காவலர்கள் அவரை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்காங்க, கடுமையாக ஒருமையில திட்டிருக்காங்க, ஆபாச வார்த்தைகளை திட்டிருக்காங்க. ஒரு மாடுபிடி வீரர் என்பவர் இப்போ கிரிக்கெட்ல தோனி டெண்டுல்கருக்கு இணையானவர். அவங்களாவது உயிரை பணைய வச்சு விளையாடல, ஒரு பாரம்பரியத்துக்காக விளையாடல, ஒரு கலாச்சாரத்தை காக்க விளையாடல, ஒரு தமிழர் பண்பாட்டை காக்க கிரிக்கெட் விளையாடல. ஒரு கிரிக்கெட்டோ ஒரு ஹாக்கியோ ஒரு பேட்மிண்டனோ. ஆனா இது தமிழருடைய பாரம்பரியத்தை காக்கிற, பண்பாட்டை காக்கிற, கலாச்சாரத்தை காக்கிற, பல்வேறு தடைகளை தாண்டி 5000 ஆண்டு காலமாக விளையாடக்கூடிய ஒரு தொன்மத்தினுடைய தொடர்ச்சி இந்த ஜல்லிக்கட்டு போட்டி, ஏறு தழுவுதல். அப்போ அதுல உயிரை பணைய வைத்து விளையாடுறான், எந்த விதமான பயமும் இன்றி ஒரு துணிச்சலோடு விளையாடுறான். கர்ணம் தப்பினால் மரணம் என்பது போல ஒரு மாட்டுடைய கொம்பு பட்டா கூட உயிர் போறதுக்கான எல்லா வாய்ப்புகள் இருக்கு. எந்த இடத்துலையும் கொம்பு படலாம், உயிருக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது. அப்படி தன் உயிரை பணைய வைத்து விளையாடி ஒரு மிகச்சிறந்த வீரராக அடையாளப்பட்ட ஒருத்தரை அவன் தன்னுடைய முறையேட்டை சொல்றான்ல, 18 மாடு நான் தான் அடங்கியிருக்கேன், எனக்கு நேரம் வந்து குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கு, அவருக்கு நேரம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு, பாகுபாடு பார்க்கப்பட்டிருக்கு, ஒரு முறைகேடை சொல்றான், ஒரு விமர்சனத்தை வைக்கிறான். அப்போ அதை சொல்வதற்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன வலிக்குது? ஏன் அவனை ஒருமையில திட்டுறீங்க? ஏன் அவனை ஆபாசமா திட்டுறீங்க? அவன் குடும்பத்தை திட்டிருக்காரு, அமைச்சர் அவன் குடும்பத்தை திட்டிருக்காரு, ஒரு வார்த்தையை சொல்லி திட்டிருக்காரு, காவலர்கள் திட்டிருக்காங்க. அப்போ இவன்கிட்ட இந்த அபிஷித்தருங்கிற இந்த பையன்கிட்ட இந்த தம்பிகிட்ட பொய் இருக்கு, அவன் உண்மை இல்லை அப்படின்னா அவன் இவ்வளவு பெரிய ஊடகத்தை சந்திச்சு பேச மாட்டான். அவன் ஊடகத்துல எந்த விதமான பயமும் இல்லாம துணிச்சலோடு பேசுறான். அவனுக்கு அமைச்சரை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, திமுகவை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஏற்கனவே அலங்காநல்லூர்ல கடந்த 2023ஆம் ஆண்டு 26 மாடுகளை பிடித்து வென்ற ஒரு மாடுபிடி வீரன். அப்ப இந்த ஆண்டும் அவன் கலந்து கொள்றான். அவன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு அமைப்பை எதிர்த்து நிக்கிறான்னா அவன் உண்மை இல்லாமல எதிர்த்து நிற்பான்? அவனை போய் இருந்தா ஏத்து நிக்க முடியுமா? அமைச்சரை ஏத்து பேசணும்னு சொல்லி வழக்கு போட்டு உள்ள தெரிய மாட்டாங்களா? அப்ப நீதிமன்றம் போறேன்னு சொல்றான். அமைச்சர் திட்டினதுக்கு, காவல்துறை திட்டினதுக்கு, தவறான முறையில் பாகுபாடு பார்த்து நீதிமன்றம் போறேன்றான். அப்ப அந்த அளவுக்கு சொல்றான்னா நிச்சயமாக அபிஷித்தர் இதுல முறையாக விளையாண்டிருக்காரு, இதுல ஒரு குழப்படி நடந்திருக்கிறது. அப்போ நம்ம ஜல்லிக்கட்டு பேரவை சார்ந்த ஆட்கள்கிட்ட முழுமையாக விசாரிக்கும் பொழுது முன்னாள் ஜல்லிக்கட்டு வீரர்கள் காலை வளர்ப்பாளர்கிட்ட பேசிய போது, நேற்று அலங்காநல்லூர்ல கலந்து கொண்ட அவங்ககிட்ட பேசிய போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிச்சயமாக இதுல வந்து ஒரு தப்பு நடந்திருக்கு. என்ன தப்பு நடந்திருக்குன்னா, நகராட்சி ஊழியர்கள் தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில எத்தனை மாடுகளை யார் பிடிக்கிறா, எந்த மாடு வெல்லுது அப்படின்னு குறிக்கிறாங்க. இவங்களுக்கு ஜல்லிக்கட்டை பத்தின எந்த விதமான புரிதலும் கிடையாது. இவங்க ஜல்லிக்கட்டுக்கு போட்டி கலந்து கொண்டதும் கிடையாது, ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துனதும் கிடையாது. இவங்க படிச்சுட்டு வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள். இவங்களை கொண்டு உட்கார வச்சு நீங்க ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துனீங்கன்னா இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு ஜல்லிக்கட்டு பேரவை சார்ந்த ஆட்களோ இல்லை முன்னாள் மாடுபிடி வீரர்கள், அதே போல மாடு வளர்ப்பாளர்கள், அவங்கள வந்து ஒரு 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 குழுவா போட்டு, ஒரு அமைப்பா போட்டு அதுல வச்சு நீங்க கணக்கிடும் பொழுது சரியா கணக்கிடுவாங்க. ஏன்னா மாடுபிடி வீரர்கள் எல்லாரையும் அவங்களுக்கு தெரியும், பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. ஆனா நகராட்சி ஊழியர்கள் போது அவன் கவனக்குறைவால இருக்கலாம்,
இல்லை அவனுக்கு தெரியாது எது வந்து மாடு பிடிக்கிறதுக்கான முழுமையான வரையறை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்படி தெரியாதனால நகராட்சி ஊழியர்கள் செய்த பிழை என்பதுதான் இதில் முழுக்க உண்மை. ஆனால் அமைச்சர் மூர்த்தி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிசிடிவி இருக்குது, ஊடகங்கள் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாத்தையுமே வந்து ஃபுட்டேஜ் இருக்குது, அப்புறம் எப்படி நாங்கள் போய் சொல்ல முடியும், நாங்கள் எல்லாமே சரியாக தான் நடத்திருக்கோம், மாவட்ட ஆட்சியர் நகராட்சி ஊழியர்கள் சேர்ந்து நடத்திருக்காங்க, நாங்கள் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த தம்பியுடைய குற்றச்சாட்டு என்னென்னா, தன்னுடைய தொகுதியை சார்ந்த கருப்பாயணி கார்த்திகை வெல்ல வைப்பதன் மூலமாக, கருப்பாயணி கார்த்திக் மாடு பிடிச்சிருக்காரு, மாற்றுக்கருத்தில் அவனும் ஆகச்சிறந்த வீரர், மிகச்சிறந்த மாடுபிடி வீரர் தான், அதில் எந்த தப்பு இல்லை. சொன்னி கருப்பாயணி கார்த்திக் அபிஷேகத்தெல்லாம் நண்பர்கள் தான், அவங்களுக்குள்ள பாகுபாடோ அவங்களுக்குள்ள சண்டையோ முரணோ எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி எதுவுமே இல்லை. வீரர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்காங்க, பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவர் வந்து மறைமுகமாக அவரை வெல்ல வைப்பதன் மூலமாக தனக்கு ஒரு அரசியல் ஆதாயம் கிடைக்கும் என்பதற்காக இதை செய்துவிட்டார் என்பதுதான் அந்த வீரருடைய குற்றச்சாட்டு. நீதிமன்றத்துக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு. இது அரசுக்கு மிகப்பெரிய அவமானம். இது வந்து அரசியலா வச்சிருக்கணும், விளையாட்டுக்குள்ள கொண்டு வந்து இழுத்து விடக்கூடாது. இதை வந்து இது நான் கோர்ட்டுக்கு போறேன், எனக்கு வந்து வீடியோ பார்த்து யார் ஃபர்ஸ்ட்னு அறிவிக்கணும், இதே மேடையை போட்டு எனக்கு அறிவிக்கணும். ஏன்னா தமிழ்நாடு அரசு சார்பாக நடத்தக்கூடிய மிகப்பெரிய போட்டி இந்த போட்டி தான். தமிழ்நாட்டில் வேற பெரிய போட்டிகள் நடைபெறுவது கிடையாது. ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சருடைய மேற்பார்வையில் நடக்கக்கூடிய இந்த போட்டியில, ஒரு உலகம் முழுமைக்கும் கவனித்துக் கொண்டிருக்க இந்த போட்டியில, தமிழ்நாடு முழுக்க விறுவிறுப்பாக பார்க்கக்கூடிய இந்த போட்டியில, சொன்னா இந்தியா எல்லாமே உற்றுக்கூடிய இந்த போட்டியில ஒரு வீரருக்கு சரியான முறை ஒரு பரிசை கூட வழங்குவதற்கு இந்த அரசுக்கு தெரியலையா? அரசு அதுல கோட்டை விட்டுவிட்டதா? ஏன் திட்டமிட்டு இப்படி ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்கிற பல்வேறு கேள்விகள் இப்போது எழும்பி இருக்கிறது. அமைச்சர் மீது இந்த குற்றச்சாட்டை வைத்த அபிஷேகத்திட்ட நாம சாட்டை சார்பாக பேசிய போது அவர் சொன்னது என்னன்னா, இதுவரைக்கும் யாரும் என்ன அழைச்சு பேசல. இதில் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு, தம்பி அப்படி நடந்திருக்காது, வாங்க நம்ம காணொலியை போட்டு பார்ப்போம், அதில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நாங்கள் அதை வந்து சரி செய்கிறோம், இல்லை வந்து திருத்திக் கொள்கிறோம் அப்படின்னு எதுவும் சொல்லலை. அவன் முடிஞ்சா நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு நீ அந்த காவலர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. மாடு பிடிக்கிறவனுக்கு அவ்வளோ திமுறடா, நீ அமைச்சர்கிட்டே வந்து நீ வந்து புகார் கொடுப்பியா? அமைச்சரே வந்து பேசுவியா? அமைச்சர்னா ரெண்டு கொம்பு இருக்கா? அவரும் ரத்தமும் சதையும் கொண்ட ஒரு மனுஷன் தானே. அமைச்சர்னா வானத்திலிருந்து குதிக்கும் போதே பிறக்கும் போதே அமைச்சராக பிறந்தாரா? இல்லை அமைச்சராகவே சாக போறாரா? எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யங்களா வீழ்ந்துருக்குது. முதலமைச்சர் நிரந்தர முதலமைச்சர் நாங்கள் ஜெயலலிதா இருந்திடமே இல்லை, நிரந்தர முதலமைச்சர் நாங்கள் கருணாநிதியை எங்க இருக்காருன்னு தெரியலையே. எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யங்களா வீழ்ந்து போயிருக்கு. இங்க பல முன்னாள் அமைச்சர் இருக்காரு, முன்னாள் எம்எல்ஏ இருக்காரு, முன்னாள் எம்பி இருக்காரு, எல்லாம் முன்னாளா மாட்டாங்க. நாளைக்கு மூர்த்தியும் முன்னாளா போவாரு, முன்னாள் அமைச்சரா மாறுவாரு. அன்னைக்கும் போயிட்டு இந்த காவலர்கள் கூட இருப்பாங்களா? மாடுபிடி வீரன் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து ஒரு பாரம்பரியத்தை காப்பாற்ற மாடை பிடிக்கிறான். அவன் ஒரு முறைகேடு சொன்னா அது சரியோ தப்போ அதை விசாரிக்க வேண்டியது அமைச்சருடைய கடமை, அங்க இருக்கக்கூடிய காவலருடைய கடமை, அங்களுடைய அதிகாரிகள் கடமை. ஆனா அவரை வந்து ஒருமையில திட்டுவது, ஆபாசமா திட்டுவது, இழிவாக பேசுவது, அவன் குடும்பத்தை பேசுவது, அமைச்சரை பார்த்து நீ புகார் கொடுத்துருவியா, நீ எல்லாம் ஒரு ஆளா? ஒரு மாடு பிடிக்கிறவனுக்கு இவ்வளவு திமுறடா? மாடு பிடிக்கிறவனுக்கு திமுற இல்லாம வேற எவனுக்கு திமுற இருக்கும்? லஞ்சம் வாங்குற காவல்துறைக்கா? அதனால இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த மாடுபிடி வீரரை அசிங்கப்படுத்தியது, அவமானப்படுத்தியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதில் முறைகேடு நடந்திருக்கும் என்ற குற்றச்சாட்டு அடிப்படையில் உடனடியாக தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதில் தலையிட்டு அந்த அபிஷேகத்திற்கான சரியான நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும். இல்லை என்றால் நீதிமன்றம் அபிஷேகத்திற்கு சென்றால் அவருக்கு எல்லா வகையிலும் சாட்டை துணை நிற்கும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி